வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, நலம்தானே? இன்றைக்கு பாலும் பாட்டும் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு நிகழ்ச்சியை நாம் காண இருக்கிறோம். பாலும் தெளிதேனும் இல்லை, இது பாலும் பாட்டும் என்ன என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்கின்றன. இன்பங்கள் என்று நாம் நினைத்து கொண்டு எவற்றை நாடுகிறோமோ அவை கூட துன்பத்திலே விளைகின்றன என்பது நம்முடைய அன்றாட அனுபவம். நமக்கு அமைதியிலே நாட்டம் வரும் வரை இந்த இன்பம் துன்பம் இவற்றிடையே நாம் அல்லாடி கொண்டுதான் இருப்போம். இவற்றால் நாம் பந்தாடப்பட்டு கொண்டுதான் இருப்போம். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், என்ன துன்பமையா என்று சொல்லுகிறோம். தேர் இஸ் சாரோ இன் திஸ் லைஃப் என்று புத்த பகவானே கூட சொல்லி இருக்கிறார். துன்பம் இருக்கு. கனவில் கனவு நிஜம், காலையில் கவலை நிஜம், இல்லையா? கனவில் கனவு நிஜம், காலையில் கவலை நிஜம் என்பதாகத்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த தமிழுக்கு பெருந்தொண்டு செய்பவர்களில் ஒருவர் என்று நான் மிகவும் மதித்து நேசித்து வணங்குகின்ற வில்லிசை கலைஞர் ஐயா திரு சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஒரு கதையை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்வார் என்றால், மகா பெரியவரிடம் அவருக்கு ரொம்ப விசுவாசம். மகா பெரியவர் அவர் மீது ரொம்பவும் பிரியம் வைத்திருந்தவர். பெரியவர் சொல்லுகின்ற கதைகளை கேட்டு அவற்றை அவ்வப்போது தன்னுடைய வில்லுப்பாட்டில் அவர் புகுத்தி கொண்டு சொல்வார். பெரியவர் உட்கார்ந்து அந்த கதைகளை கேட்ட தருணங்கள் மிகவும் அதிகம், நிறையவே இருக்கின்றன. சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற நூலை படித்தோமானால் நமக்கு நிறைய விஷயங்கள் இதிலே கிடைக்கும். அப்போது ஒரு வாட்டி கேட்குறான், என்னடா இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமில் பால் கதை சொல்லுவியோ அப்படின்னு கேட்பாரான். அது என்ன பால் கதை? பீட்டர் பால் இல்லை, மில்க் பால். இது பால் கதை என்ன? பாலுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு தான் மகாபெரியவர் கதையை நம்முடைய வில்லிசை கலைஞர் சொல்றார். பாலுக்கு பெரிய வருத்தம், மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான். என்னப்பா, நம்ம பசுவின் வயிற்றில் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். என ஒருத்தி வந்தா, கருத்த பெண் ஒருத்தி சிவந்த கரங்களினால் காலை பொழுதில் கறந்தாள், மடியை கறந்தாள், பாத்திரத்தில் ஊற்றினாள். பாலாயிருந்த நான் இந்த பாழாய் போன உலகத்துக்கு வெளியே வந்தேன். பாத்திரத்தில் ஏற்றினாள், சுட வைத்தாள், கொதிக்க ஆரம்பித்து விட்டது. என்னால் அந்த சூடு தாங்க முடியவில்லை, துடிதுடித்து போனேன். பசுவின் வயிற்றில் அவ்வளவு பாதுகாப்பாக பத்திரமாக இருந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்திருக்கிறது என்று நான் என்னை ரொம்பவும் நொந்து கொண்டேன் என்று பால் வருத்தப்படுகிறது. சுப்பு ஆறுமுக ஐயா இந்த கதையை சொன்னார்வீங்களே, நமக்கு கண்ணீரே வந்துடும். பால் என்பதை பற்றி சொல்லுகிறார், இந்த உணர்வுலாம் போயிடும். யாரோ ஒரு ஜீவன் கஷ்டத்தில் துடிக்கிறது என்று நமக்கு கண்ணீர் வரவழைக்கும்படி சொல்லுவார். அதே மாதிரி குலுங்க விழா எலும்பெல்லாம் நொறுங்க நம்மை சிரிக்க செய்து அதனால் கண்ணீர் வர செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த ஒப்பற்ற கலைஞருக்கே உண்டு. சரி, அப்படி பால் அப்படி தாங்க முடியாமல் எங்கேயாவது வெளியிலேயே குதிச்சிடலான்ட்டு அப்படி பொங்கி வந்தேன். அடுப்பு அணைச்சிட்டாங்க. அந்த அடுப்பிலிருந்து இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சாச்சு. அப்படியே இருந்தேன். நேரமாச்சு. பால் அடங்கி நான் இந்த கொதிநிலையெல்லாம் தீர்ந்து போய் சூடு ஆறிய பிறகு ஒரு புளித்த மோரை கொண்டு என்னோடு சேர்த்தார்கள். என்னடா இது தண்டனை என்று, நான் எவ்வளோ இனிமையானவள், என்னிடம் இந்த புளித்த மோரை சேர்ப்பதா அப்படின்னு பாலுக்கு அவ்வளோ பெரிய வருத்தமா, வருத்தப்பட்டு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் யாரும் என்னை சீந்தவே இல்லை, மூடிட்டு அவங்க பாட்டு தூங்க போயிட்டாங்க. நான் அப்படியே கிடந்தேன். கொதின்னு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற்றி அதுக்கப்புறம் என்னில் புளிச்ச மோரை வேற சேர்த்து ஒரு மூடியை போட்டு அவங்க எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க. நான் அப்படியே கிடந்தேன். மறுநாள் பார்த்தேன், என் உடம்பெல்லாம் இறுகி போய் கிடக்கிறேன் பாத்திரத்துக்குள்ள. திரவமாக இருந்த நான் கிட்டத்தட்ட திடமாக ஆகிவிட்டேன். அந்த நாள் பால் அப்படிதான் இருக்கும். இப்போ திடமாக ஆகிவிட்டேன். ஆஹா, பாத்திரத்தை அப்படி பார்த்து தயிர் நன்னா தோஞ்சிருக்கு அப்படின்னாங்க. பாலாக இருந்த நான் தயிராக மாறிவிட்டேன். சரி, இதோடு முடிஞ்சு போகும்னு நினச்சேன். நிறுத்தினாங்களா இந்த மனிதர்கள்? நிறுத்தவே இல்லை. என்னை பானையில் அப்படியே கொட்டி மத்த போட்டு கடையிறாங்க. இப்படி கடையிறாங்க, அப்படி கடையிறாங்க. இம்சை தாங்கலைன்னு இப்போ எங்கே போய் இப்போது பாலாக என்னை கொதிக்க வைத்த போதாவது நான் சூடு தாங்க முடியாமல் பொங்கி வரும்பொழுது அடுப்பை அணைத்தார்கள். ஆனால் இந்த மத்திலிருந்து நான் வெளியே, இந்த பானையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு வழியே இல்லை.
என்னை போட்டு கடை 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 என்று கடைகிறார்கள். அப்போது என்னுள்ளிருந்தே நான் தயிர் சிதறி மோராகி என்னுள்ளிருந்தே ஒரு திடப்பொருள் அப்படி திரண்டது. அவர்கள் அப்படியே திரட்டி ஆஹா வெண்ணெய் என்று அதுக்கு பெயர் வைத்தார்கள். எனக்கே தான் பெயர் வைக்கிறார்கள். பட்டர். ஆறுமுகம் ஐயா அவருக்கே ஒரு ஹாஸ்யமான முறையில் சொல்லுகிறார், ஆஹா பட்டர் ஆகிவிட்டேன், இனிமேல் வாழ்க்கை பெட்டர் ஆகிவிடும் என்று நினைத்தேன் என்று சொல்லுகிறார் அவர். ஆகுமா அப்படி என்று ஏங்கி கொண்டிருந்தேன். பாலாக இருக்கும் பொழுது எப்படி அடுப்பில் ஏற்றி வைத்து என்னை காய்ச்சினார்களோ, இப்பொழுது நான் இந்த பட்டராக வெண்ணையாக ஆன பிறகு அந்த பந்தை எடுத்து சட்டியிலே போட்டு மறுபடி அடுப்பில் வைத்து உருக்கினார்கள். அப்படியே உருகி 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 போனேன். போன பிறகு எனக்கு அப்படி ஆன பிறகு நெய் அப்படின்னு ஒரு புது பெயர் வைத்தார்கள். அந்த நெய்யான எண்ணெய் ஒரு ஜாடியிலே ஊற்றி அந்த வீட்டில் அது அடுக்களை பக்கத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள். நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், பாலாக இருந்தபோது நான் எத்தனை துன்பங்களை அனுபவித்தேன், இப்போதுள்ள நிலைமையை எண்ணி பார்த்திருக்கிறேன். அப்போ ஜன்னலுக்கு வெளியில் 2 பெண்கள் பேசி கொண்டு போகிறார்கள். வீதியில் 2 பெண்கள் பேசி கொண்டு போகிறார்கள். உங்கள் ஊரில் பால் என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறான், 1/2 லிட்டர் 22 ரூபா. அப்படியா? ஆனால் இந்த நெய் விற்கிற விலையை பார்த்தியா, 5-6 பங்கு. அதை விட பால் 1/2 லிட்டர் 22 ரூபான்னா நெய் அதை விட எவ்வளோ விற்குது பார். அப்பா 3 மடங்கு விற்குது அப்படின்னா. இல்லை நல்ல நெய்யானே நான் 5 மடங்கு கூட விற்கும் அப்படிங்கிறா. அப்போது ஜாடிக்குள்ளே இருந்த நெய்யான நான் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். பத்திரமா தான் இருந்தேன், பசுவின் மடியில் இருக்கும் பொழுது பாலாகத்தான் இருந்தேன். ஆனால் அப்போ என் மதிப்பு 22 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி 100 ரூபாயை தாண்டிட்டேனே, நெய்யான பிறகு 100 ரூபாயை நான் தாண்டி விட்டேனே, என்னுடைய மதிப்பு கூடி போச்சே. அப்போ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து இப்படி நெய்யாகணும். அப்போ தான் நம்ம மதிப்பு கூடுகிறது. பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும் இல்லையா? எத்தனையோ சிரமங்களை அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக சைக்கிள் கற்றுக்குறோன்னு வைங்க. இப்போ எங்காது சைக்கிள் கற்றுக்கும்பொழுது கீழே விழுந்து இந்த சிராய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதவன் எவனுமே கிடையாது. ஏதாவது இன்றைக்கி தப்பினாலும் நாளைக்கு ஒரு வாட்டி விழுவான், உடம்பெல்லாம் ஒரே காயமாகும். அதுவும் பெண்களுக்கு எதிர அந்த பையன் விழுந்தான்னா அந்த அவமானம் அவனுக்கு ஆயுசு பூரா போகாது. ஆனால் அந்த காயங்கள் அப்படி நம்ம அப்புறமா பார்க்கும்பொழுது ஒரு வீர தழும்பு மாதிரி நமக்கு தோணும். படும்போது ரொம்ப வலிக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி மருந்தெல்லாம் கிடையாது, டிஞ்சர் எடுத்து வைப்பாங்க. அந்த எரிச்சல் உயிரை போயிடும், காயம் என்ன பண்ணும் அப்படி இருக்கும். காயமே தேவலான்னு தோணும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது அந்த காயங்கள்லாம் நமக்கு ஒரு வீர தழும்புகள் மாதிரி தோணும். நம்முடைய உதட்டிலே ஒரு புன்னகை வரும் அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டு. அதுபோல வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் துன்பம் துன்பம் என்று அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, இவையெல்லாம் நமக்கு பாடமாக எதுவும் கடந்து போகும். எதுவுமே இங்கே நிற்காது, நிலையாக எதுவுமே நிற்காது. இன்பம் நிலை இல்லை என்றால் துன்பம் மட்டும் எப்படி நிலையாக இருக்கும் என்று என்னுடைய குருநாதர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். సుఖం శాశ్వతం కాకపోతే దుఃఖం మాత్రం ఎట్లా శాశ్వతంగా ఉంటుంది என்று தெலுங்கிலே அவர் கேட்பார். அப்போது இந்த துன்பம் நம்ம எவ்வளவு அனுபவிக்க அந்த சுட சுட பொன் ஒளிரும் இல்லை, சங்கு சுட்டால் தான் வெண்மை தரும், அடித்து துவைத்தால் தான் துணி வெளுக்கும். அதனால் போட்டு எடுக்கிறார். சொத்து பத்து ஒன்று எனக்கு இல்லை, ஆனால் சோகத்துக்கு ஒன்றும் குறவில்லை, என்னை பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை, பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை, மொத்த உசுரையும் காலில் சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டே, மொத்த உசுரையும் காலில் சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டு ஒரு சத்தம் இல்லாம கிடக்குறேன், சாலை இல்லாம நடக்கிறேன், செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தங்கெடுக்கின்னு முழுசு நம்புறேன், உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி எவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும், கொஞ்சம் கண்டுங்கானாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும் என்று நான் பராசக்தியை பாடுவேன். மாதிரி வரட்டும், எவ்வளோ துன்பங்கள் வந்தால் என்ன, எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சாலும் அதுக்கு பிறகு அப்படின்லாம் நம்ம புடம் போடும். அதுவும் இளமையிலே துன்பங்களை அனுபவித்தவர்கள் தான் பெரிய சாதனையாளர்களாக மாறினார்கள். இந்த வாழ்க்கையினுடைய
மடை மாற்றம், வழிமாற்றம், திருப்புமுனை என்பதையெல்லாம் அவர்களுக்கு புத்தகங்கள் தரவில்லை ஐயா, சுகங்கள் தரவில்லை, துன்பங்கள் தான் தந்தன. கண் திறப்பு என்பது இன்பங்களால் ஏற்படுகின்ற ஒன்று அல்ல, அது கண் மறைப்பு தான். இன்பம் கண்ணை மறைக்கும், துன்பம் தான் கண்ணை திறக்கும். அந்த துயரத்தால் துன்பத்தால் வருகின்ற தெளிவுக்கு ஈடான தெளிவு எதுவுமே இல்லை. இப்படி இந்த கதையை நமக்கு சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள். கல்கியினுடைய அருளே அறிவே இதில் கிடைத்தது. மகா பெரியவர் தொகுதியிலிருந்து இதை நான் எடுத்துக்கொண்டேன். அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை சொல்லி கவிதையாக சொல்லி பார்ப்போம். பசுவின் மடியில் பாலாய் இருந்தேன், பாத்திரத்திலே பொங்கித் தவித்தேன், பசிய விரல் 2 தோய்த்த சிலிர்ப்பில் பான்மை மாறி பசுந்தயிராயினேன். பசுவின் மடியில் பாலாயிருந்தேன், பாத்திரத்திலே பொங்கித் தவித்தேன், பசிய விரல் 2 தோய்த்த சிலிர்ப்பில் பான்மை மாறி பசுந்தயிரானேன். வளைக்கரம் கடைகையில் மோராய் நீர்த்தேன், மத்தின் மதர்ப்பில் வெண்ணையாய் எழுந்தேன். சளைக்காது என்னை அடுப்பில் ஏற்றினார், ஆற்று மணல் போல் நெய்யெனத் திரண்டேன். ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு ஏற்றமாய், ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பயன்பாடாய், செவ்வனே வாழ்க்கை விரைந்து வளையும், சிரமத்தின் இனிமை செவ்வனே புரியும் என்று நாம் இந்த தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இன்னொரு சின்ன நிகழ்ச்சியும் பார்க்கலாம். நம்முடைய நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அவர்கள் சொல்லுவார். பெரியவரிடம் நேரடியாக பாடம் கேட்டவர். பெரியவாருக்கு கர்நாடக சங்கீதத்தில் மிகுந்த விருப்பம் உண்டு. நல்ல சங்கீதத்தை கேட்டால் நேரம் போக தெரியாமல் ரசித்து கேட்பார் அவர். அப்போது எத்தனையோ சங்கீத வித்வான்கள் வந்து அவரை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ எடுத்து சொல்லுவார். சில பாடல்களுக்கு பெரியவர் தந்த விளக்கத்தை கேட்டு வித்வான்கள் எல்லாம் அசந்து போவார்கள். திருவையாற்றில் பகுள பஞ்சமி அன்றைக்கு தியாகராஜருடைய சமாதியில் கூடி எல்லா வித்வான்களும் பாடுவார்கள் அல்லவா, பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடுவார்கள். அதே மாதிரி காஞ்சிபுரத்திலையும் தமிழ் வருட பிறப்பு அன்று விடியற்காலையில் ஆரம்பித்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடச் சொல்லி கேட்க வேண்டும் என்று பெரியவர்களுக்கு ஆசை. அதுக்கு காரணம் என்னென்னா, பெரியவா ஒரு முறை சென்னையில் கோடம்பாக்கத்தில் தத்தாஜி என்பவருடைய வீட்டிலே தங்கியிருந்தாராம். அப்போ திருவையாறில் தியாகராஜ ஆராதனை உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. ரேடியோவில் அதை ஒலிபரப்புகிறார்கள். காஞ்சிபுரத்திலும் அந்த மாதிரி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரியவாளுக்கு அப்பொழுதுதான் தோன்றியது. செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய அடிக்கடி மட்டத்துக்கு வருவார். அவரிடம் தன்னுடைய எண்ணத்தை சொன்னாராம் மகா பெரியவா. உடனே அவருக்கு செம்மங்குடி ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அவர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களுக்கெல்லாம் சொல்லி ஏற்பாடு செய்து காஞ்சிபுரத்தில் இந்த ஆராதனையை பஞ்சரத்ன கிருதிகளை பாட வைத்து ரொம்ப பிரமாதமாக செய்து ரேடியோவில் அது ஒலிபரப்பவும் ஏற்பாடு செய்தாராம் என்று நமக்கு சாஸ்திரிகள் இதை குறிப்பிடுகிறார். எல்லாம் பஞ்சரத்ன கிருதிகள் பாடி முடிச்சோன்னே மகாராஜாபுரம் விஸ்வநாதையர்கிட்ட ஆர்த்தின் போது நீங்கள் பாடணும் என்று கேட்டுக்கொண்டாராம் பெரியவா. இப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. விஸ்வநாதையருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அந்த நிபஜன கான என்ற பாட்டை அருமையாக பாடினார். பெரியவர் கண்மூடி அந்த பாடலை கேட்டு, உன்னுடைய பஜனையாகிற சங்கீதத்தில் ஈடுபடுகிறவர்களை இந்த உலகில் நான் எங்கே பார்ப்பேன்? லக்ஷ்மி, சிவன், பிரம்மன், சசிதேவியின் பதியாகிய இந்திரன் முதலானவர்களால் வணங்கப்படுகிறவனே என்று போகிறது என்று அந்த பாடலுக்கு பொருளை எடுத்தவர்களுக்கு சொன்னாராம். இதை ராமநாதன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். ஒருவன் ஆடம்பரமாக இருந்தால் அடுத்தவனுக்கு ஆசை ஏற்பட்டு அது நிறைவேறாமல் துவேஷம் ஏற்படுகிறது. நாம் ஏன் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு புறக்காரணத்தை சொல்லுகிறார் மகா பெரியவர். நம்ம ஒரே படாடோபமாக இருந்தால் அப்படி இல்லாதவனுக்கு தேவையில்லாமல் அந்த ஆசை வரும். அது வரைக்கும் அவனுக்கு அந்த ஆசை இல்லை. நம்முடைய பகட்டை பார்த்து அவனுக்கும் இந்த டம்பத்தில், இந்த ஆடம்பரத்தில் ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசையை அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய வசதி அவன்கிட்ட இல்லை. அப்படி நிறைவேறாது போவதனால் அவனுக்கு தேவையில்லாமல் ஒரு குரோதம், வெறுப்பு ஏற்படுகிறது. இன்னொரு எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருந்த ஒருவனுடைய மனத்தில் சலனத்தை ஏற்படுத்தி ஆசையை தோற்றுவித்து விரோதத்தையும் தோற்றுவிக்கின்ற செயலை நாம் செய்யத்தான் வேண்டுமா என்று கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள். எளிமையாக இருப்பதே ஏற்றம் என்பது அவரை பார்த்தால் நமக்கு தெளிவாகவே புரியும். வணக்கம்.